உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் உயிரை காப்பாத்தின அம்மாதான் உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வார்த்தையை அலட்சியப்படுத்த வேண்டாம். அது சரி ஆதிரா, நீ போய் அங்க எப்படி தங்குவ? நீ தங்கியிருந்த வீடு இன்னும் காலியா இருக்குமா? காலியா இருக்குன்னு அம்மா சொன்னாங்கம்மா. அது உண்மையா என்னன்னு அங்க போனாதான் தெரியும். அங்க போய் வீடு காலியா இல்லைன்னா என்ன பண்ணுவ? அம்மா, நான் என் அம்மா வார்த்தையை நம்புறேன். அந்த வீடு காலியா இருந்தா அந்த ஓனர்கிட்ட கேட்டு கொஞ்ச நாள் தங்கிக்கலான்னு பாக்குறேம்மா. அங்க எந்த உறுதியும் இல்லாம நீ உன் பாட்டுக்கு கிளம்பி போனா எப்படி? இல்ல, உன்னை தனியெல்லாம் அனுப்ப முடியாது. நானும் உன் கூட வரேன். கடவுளே, இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே மனசுக்கு சரியாவே இல்ல. விளக்க வச்ச கையோட என் காதுல பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு வந்துருச்சுன்னு தப்பா விழுந்துகிட்டே இருக்கு. இரு, நான் வரேன். அம்மா நில்லுங்க. பாம்பு கடிச்சுதா? யாரம்மா? அகிலன. என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஆதிரா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து சரண்யாக்கு போன் வந்துச்சு. அகிலன பாம்பு கடிச்சு சீரியஸா இருக்கானா. நீ வரப்பதான் அவ போனா. அம்மா, இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குமா? என்ன குழப்பம்? என் கணிப்பு கரெக்டா இருந்தா என்ன கடிக்க வந்த பாம்பு தான் அகிலனையும் கடிச்சிருக்கணும். என்ன ஆதிரா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. குடோனுக்குள்ள பாம்பு வந்தப்போ அத நான் தூக்கி வெளியே போட்டேம்மா. அப்போ வெளியே யாரும் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா அது அகிலனா தான் இருக்கணும். அப்போ அந்த பாம்பு தானா வரல, என்ன கொல்றதுக்காக அந்த அகிலன் சதி பண்ணி பாம்பு கொண்டு வந்து விட்டுருக்கான். அட கடவுளே, கொலகார பாவி இப்படி கூட பண்ணுவானா? என்ன ஆல்ரெடி கொல்ல பார்த்தவம்மா. அநேகமா நான் தூக்கிப்பட்ட பாம்பு தான் அவனை கடிச்சிருக்கும். அப்போ ஒருவேளை அகிலன் கூட சாருவும் வந்திருப்பாளோ? அது தெரியலம்மா. ஆனா இப்ப அகிலன் சீரியஸா இருக்கானா நிச்சயமா ஹாஸ்பிட்டல்ல அவன் கூட சாருவும் இருப்பா. நம்ம உடனே போகணும்னா சாருவை கையோட புடிச்சிடலாமா? சரியா சொன்ன. நம்ம சென்னைக்கு நாளைக்கு கூட போய்க்கலாம். இன்னைக்கு சாருவை பிடிச்சிட்டோம்னா திருமாற ஈஸியா வெளியில வந்துருவா. உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். அப்புறம் நீ சென்னைக்கு போக தேவையில்ல ஆதிரா. ஆமா, அகிலன் இப்போ எங்கம்மா அட்மிட் ஆயிருக்கான்? சரண்யா எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கா? சூர்யா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அப்ப வாங்கம்மா உடனே பாப்போம். நீ பேக்க கூட வச்சுட்டு போலாம். அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். போலாம் போலாம். அகிலா கண்ணை தொற. அகிலா என்ன பாரு, என்ன பாரு அகிலா. அகிலா கண்ணை தொற, என்ன பாரு அகிலா, என்ன பாரு அகிலா. அகிலா கண்ணை தொற, என்ன பாரு அகிலா. அகிலா கண்ணை தொற. அகிலா, 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 அகிலா கண்ணை தொற. அகிலா என்ன பாரு. அகிலா கண்ணை தொற, எந்திரிடா. அகிலா கண்ணை தொற. நீ ஹலோ, நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? ஏய், என்னாச்சு ஆதிரா? அம்மா, இப்ப போனது சாருமதி மாதிரியே இருக்குமா? சாருவா? என்ன சொல்ற? விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ மழைப்பிட்டு வேகமா போயிட்டான். வா, என்னன்னு போய் பாப்போம். ஐயோ, சாருவை புடிச்சிருவாங்களோ? எங்க அவளை காணோம்? இப்பதானம்மா வந்தா, அதுக்குள்ள எப்படி போயிருக்க முடியும்? ஆதிரா, நீ பார்த்தது சாருவதானா? சரி வா, எதுக்கோ ரூம்ல போய் பார்க்கலாம். வா. என்ன இவங்க வெறுங்கையோடு வராங்க? அப்போ சாரு தப்பிச்சிட்டா, அது போதும். இங்கம்மா. அகிலா, அகிலா தூங்காத. அகிலா, அகிலா தூங்காத, தூங்காத. அகிலா, பாத்தீங்களா என் தம்பி நிலைமைய? நாங்க ஒண்ணு உங்க தம்பிய பார்க்க வரல. சாரு எங்க? சாருவா?
இதென்ன வம்பா இருக்கு? அவதான் செத்துட்டாளே. ஏய், சும்மா நடிக்காத. சாரு இங்கதான் இருப்பா. எங்க அவ? அட கொடுமையே. இந்த ஆதிராதா எப்ப பார்த்தாலும் சாரு உயிரோட இருக்கான்னு பைத்தியம் பிடிச்சாலே வா. இப்போ நீங்களுமா? இங்க பாருங்க, செத்து போன மாதிரி நடிச்சு அந்த சாரு இந்த ஊரை வேணா ஏமாத்தலாம், ஆனா எங்களை ஏமாத்த முடியாது. இந்த அகிலன் கூட தான் அவளும் இருந்திருக்கணும், கரெக்டா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பர்தா போட்டுட்டு டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.